அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 வந்து அடுத்த மாதம் 28ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். அதில் இப்போ ரொம்ப ஷார்ட் பீரியட்ன்றதுனால நான் மேக்ஸ் மட்டும் போட்டு வரேன். ஏன்னா நீங்கள் பழைய பாடத்தெல்லாம் மற்ற சிலபஸில் இருக்கிற பாடத்தெல்லாம் நீங்கள் புக்லேயோ மற்ற படிச்சிக்கிங்க. குறிப்பாக அந்த மேக்ஸை பதிவு போடுறேன் பாருங்கள். அதில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னே கூட்டு வட்டின்ற ஒரு தலைப்புல போட்டேன். அதே தான் இதுவும் பாருங்க. இதுவும் கூட்டு வட்டி என்ற தலைப்புல ஒரு புதிய மாடல். நான் போடுறது ஒன்னொன்னுமே ஒரு மெத்தடுங்க. ஏன்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 2 வினாத்தாலும் ரிவைஸ்டு எக்ஸாம், ரிவைஸ்டு சிலபஸ்ல ரிவைஸ்டு கொஸ்டின் பேட்டர்ன் தான் கேட்கறாங்க. அதனால என்னுடைய கடந்த பதிவுலாம் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருட வினாத்தாளில் போட்டிருப்பேன். அதையும் பாருங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் டஃப். இப்போ எப்படி கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றின்னு போட்டு வரேன். இது ஒரு முக்கியமான தலைப்பு கூட்டு வட்டியில். இதை பாருங்க. ரூபாய் 30,000 அசலுக்கு 7% 8% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டியின் மதிப்பு. முதல்ல கேள்வி புரியணும். ரூபாய் 30,000 அசலுக்கு 7% 8% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டியின் மதிப்பு. ஆப்ஷன் ஏ ரூபாய் 4,668, ஆப்ஷன் பி ரூபாய் 4,732, ஆப்ஷன் சி ரூபாய் 4,768, ஆப்ஷன் டி ரூபாய் 4,568. இப்ப இதுவரையில நாம மற்ற கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, கூட்டு வட்டியின் மதிப்பு எல்லாமே உங்களுக்கு தெரியும். A = P × 1 + R/100 whole power n. அது ஒரு ரேஷியோ, ஒரு வட்டி விகிதம் கொடுத்திருந்தா தான் நம்ம போட்டிருக்கோம். ஆனா இங்க 2 வட்டி விகிதங்கள், 2 வட்டி விகிதங்கள் 2 ஆண்டுகளுக்குன்னா முதல் ஆண்டுகளுக்கு 7%, 2ஆம் ஆண்டுக்கு 8% கணக்கு. புரியுங்களா? அதான் 2 ஆண்டுகளுக்கான ஆண்டு கொடுத்துட்டாங்க. நம்ம 2 ஆண்டு கொடுத்துட்டாங்க. வட்டி வீதம் 2. முதல் ஆண்டுக்கு 7%, 2ஆம் ஆண்டுக்கு 8%. அதுதான் கணக்கு. அதுக்கு ஒரு புது ஃபார்முலா, நியூ ஃபார்முலா வச்சு போடுறோம். அது புது மெத்தட். பாருங்க என்ன ஃபார்முலானா, உங்களுக்கு தெரியும் தனி வட்டின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். SI = PNR/100. தனி வட்டிக்கு தனி சூத்திரம் கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். நான் பலதாக சொல்றேன், அது முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். இங்க கூட்டு வட்டி என்னும் போது மொத்த தொகை கண்டுபிடிச்சு அதை அசல்ல கழிச்சிட்டோம்னா தான் வட்டி கிடைக்கும். அது புரிஞ்சுங்க. தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் அதுதான். அதனால இப்ப நம்ம மொத்த தொகை கண்டுபிடிக்க போறோம். மொத்த தொகை A = இங்க 2 ரேஷியோ, 2 வட்டி விகிதம் கொடுத்ததுனால P × 1 + R1/100. இதை ஃபர்ஸ்ட் ரேஷியோ R1 எடுத்துங்க. அடுத்தது இன்ட்டு 1 + R2/100. புரியுதுங்களா? இதுதான் ஃபார்முலா. 2 ஆண்டுகளுக்கு ஒரு வட்டி வீதம்னா அந்த ஃபார்முலா. ஆனா 2 ஆண்டுகளுக்கு 2 வட்டி வீதம்னா 7, 8 இந்த ஃபார்முலா. இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்க. A = P எவ்வளோ? 30,000 இன்ட்டு 1 + R1 எவ்வளோ? 7%. அப்ப 7/100. அடுத்தது 1 + R2 8%, 8/100. ஓகேங்களா? அவ்வளவுதான். அந்த வேல்யூ சப்மிட் பண்ணிக்கிறோம். இப்ப சுருக்கம் பாருங்க. இதை = 30,000. இவங்க பாருங்க பழைய மாதிரி கிராஸ் மல்டிப்ளை. 100 × 1 100, 100 + 7 107, 107 / 100, 107 / 100. இங்க பாருங்க 100 × 1. பழைய பதிலாம் பாருங்க. புதுசா பாக்குறவங்க இது மாதிரி, இது ஒரு முழு எண், இது ஒரு பின்ன எண், ரெண்டு கூட்டணும்னா கிராஸ் மல்டிப்ளை. 100 × 1 100, 100 8 108 / 100, 108 / 100. ஓகேச்சா? இதை பிராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். = 30,000 ×
107 வகுத்தல் 100 இன்ட்டு 108 வகுத்தல் 100 போட்டோமா? இப்போ வாங்க, இதுல எதாவது சுருக்க முடியும் பாருங்க. இதை சுருக்க முடியாது. இந்த 107 வகுத்தல் 100 வந்து அடிப்படாது. இங்க அடிக்கலாம். 108 வகுத்தல் 100 இப்படி அடிக்கலாம்னா 25 4 25 4 100 25 4 100 இங்க என்ன வரும்? 25 26 27 27 4 108 7 28 ரைட்டு. 27 4 108. இப்போ அப்படியே எடுத்து எழுதுறேன் பாருங்க. 30,000 இன்ட்டு 107 வகுத்தல் 100 இன்ட்டு 27 வகுத்தல் 25. ஓகேங்களா? இப்போ சுருக்கணும்னா ஆன்சர் கிடைச்சிடும். இதில் போய் அடிக்கலாம் பாருங்க. இங்க பாருங்க, 2 0 இங்க 2 0 இங்க 2 0 கேன்சல் ஆயிடுச்சுங்களா? கேன்சல் பண்ணிட்டோம். அப்படியே 0 கேன்சல் பண்ணுங்க முதல்ல. அடுத்தது 25. இந்த 25க்கும் இந்த 300க்கும் அடிக்கலாம். 300 எத்தனை 25? ஓ 25 25 இங்க ஓ 25 25 மீதி 5 இங்க 50. அப்போ 2 25 50 12. அப்ப 12 25 300. ஆமா 25 150 12 25 300. அப்ப இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா 12 × 107 × 27. அப்படி பெருக்குங்க. முதல்ல இது பெருக்குங்க. 12 27 12 × 27 2 ஸ்தானம் இல்லையா? அது பிரிக்கும். இந்த 12ஐயும் இந்த 27 பிரிக்கும். அப்ப 7 14க்கு 4 மீதி 1 1 7 7 1 8 2 2 4 1 2 கூட்டுங்க 4 8 4 12க்கு 2 மீதி 1 2 1 3 324. ஓகேங்களா? 324. அடுத்து ஒரு 107 இன்ட்டு 107 3 வரி பெருக்கல். கொஞ்சம் கஷ்டமா தான் பெருக்கல் தான், அதனால பெருக்கி போடுவோம். இதுல 4 28க்கு 8 மீதி 2 7 14 14 2 16க்கு 6 மீதி 1 3 21 21 1 22. இதை சைபர் பெருக்குன்னா எல்லாமே சைபர் தான். இப்போ 0 0 0 0 போட்டுக்குவோம். அடுத்தது 1ஆல பெருக்கணும். 4 1 4 மூணாவது ஸ்தானம். 4 1 4 2 1 2 2 1 2 3 1 3. இப்போ கூட்டுங்க 8 6 4 2 6 2 2 4 3 34,668. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ. இங்க பாருங்க, ஏ ஈக்குவல் டு ஏனா அமௌண்ட். ஏ ஈக்குவல் டு 34,668. ஓகேங்களா? நான் போட்டுக்கிறது வந்து மொத்த தொகை. மொத்த தொகை வந்து ஏ ஈக்குவல் டு 34,668. நம்ம என்ன கேட்டிருக்காங்க இங்க பாருங்க, கூட்டு வட்டியின் மதிப்பு. கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி என்ன ஃபார்முலானா சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிஐ ஈக்குவல் டு ஏ மொத்த தொகை மைனஸ் பி. மொத்த தொகை வந்து மைனஸ் பி. மொத்த தொகையில நாம வந்து அசலை கழிச்சிட்டோம்னா வட்டி கிடைச்சிடும். நான் அந்த எல்லா பயிலும் சொல்லிட்டு வரேன். அப்ப கழிங்க. 34,668 மைனஸ் அசல் எவ்வளோ? பி 30,000. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு தெரியும் 34,668ல 30,000 போச்சுன்னா 4,668 ஈக்குவல் டு 4,668. இதுதான் ஆன்சர். சரிங்களா? தனி வட்டி கூட்டு வட்டின்றது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 4,668. இது ஒரு முக்கியமான மாடல். நம்ம தனி வட்டியில் எப்படி 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு, 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடுன்னு பார்த்தோம் இல்லையா? அதுபோல 2 வட்டி விகிதங்கள் கொடுத்து அடுத்தது 3 வட்டி விகிதம் கொடுப்பாங்க, 4 வட்டி விகிதம் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் கணக்கு போறேன் நான். இது ஒரு முக்கியமான கணக்கு பாருங்க. 2 ஆண்டுகளுக்கு 2 வட்டி விகிதம் கொடுத்து கூட்டு வட்டி கேட்டா இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, தனி வட்டினா டைரக்டா போட்டுடலாம்.
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. தனி வட்டிக்கு டைரக்ட் ஃபார்முலா. ஆனால் கூட்டு வட்டிக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. அப்போ என்ன வேணும், ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒன்று அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r பை 100/n, அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சி அப்புறம் சிஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, இதை ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுறீங்க, நேரடி வகுப்பில் ஏ கண்டுபிடிச்சி கூட்டு வட்டின்னு போடுறீங்க, அது தப்பு. ஏன்றது அமௌண்ட், மொத்த தொகை கண்டுபிடிச்சி அதில் அசலை கழிக்கணும். அசலை கழிச்சாதான் சிஐ கூட்டு வட்டி கிடைக்கும். ஞாபகம் வச்சுங்க. இதை பாருங்க. இதனுடைய ஏதாவது குறை நிறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.